ஸ்ரீ குருபியோ நமக. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நாயன்மார்கள் சரித்தமில்ல மானக்கஞ்சார நாயனார் தான் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப வருஷத்துக்கு கழித்து ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை அவளுக்கு பிறக்கிறது. அவ்வளவு அந்த குழந்தைய சீரும் சிறப்புமாக வளர்க்குறா. அந்த பெண் குழந்தையும் அவள் அப்பா மாதிரியே அவள் அம்மா மாதிரியே ஒரு சிவ பக்தியில் திளைச்சுட்டு இருக்கு. அப்பாவுக்கு மேலே தான தர்மங்களும் பண்ணிட்டு இருக்கு. இப்போது யாராவது ஒரு அடியார்கள் வரான்னு வச்சுக்கோங்களேன் அவள் வீட்டுக்கு. அவள் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பொருளை பார்த்து சூத்து ரொம்ப நன்னா இருக்கே, வெறுனே ரொம்ப நன்னா இருக்கேன்னு சொன்னால் போகிறோம், உடனே அந்த பொருளை அந்த அடியார்கள் கையில் கொடுத்துருவார். அவர் மட்டும் இல்லை, இந்த பெண் குழந்தையும் மானக்கஞ்சனார் மட்டும் இல்லை, இந்த பெண் குழந்தையும் அதே மாதிரி தான். அம்மா தாயே, நீ ரொம்ப நன்னா இருக்கேம்மா, அழகு பதுமை மாதிரி இருக்கேம்மா, இந்த பொருள் உங்ககிட்ட இருக்கிற இந்த பொருள் ரொம்ப அழகாக இருக்கேம்மா அப்படின்னு கேட்டால் போகிறோம். அடுத்த செகண்ட் அதை பற்றி கவலைப்படாமல் அந்த குழந்தையும் அப்படி அள்ளி அள்ளி தானம் பண்ணிட்டு இருந்தான். ஸோ எப்படி மிதமிஞ்சின செல்வம் இருந்ததோ பக்தியும் மிதமிஞ்சி இருந்தது. ரொம்ப ரேர் இல்லையா அந்த ஃபினாமினா? ஏன்னா பணம் இருந்தால் மனசு வராது. நிறைய பேர் பாருங்கோ, நிறைய பணம் வச்சுட்டுருப்பா. அதான் பெரியவாளுடைய பொன்மொழிகள்னு பார்த்தோம்னா, இந்த நம்மள்கிட்ட இருக்கிற செல்வம் ஒரே இடத்துல இருக்கிற போச்சே அதில் பிரயோஜனம் கிடையாது. அது எல்லாருக்கும் தானம் அள்ளி அள்ளி தானம் கொடுக்குற போச்சே தான் ஊத்துக்கிணறு மாதிரி ஒரு பெருகின்றே வரும். அதுதானே அந்த அந்த திரௌபதியினுடைய அந்த பாத்திரத்தில் அந்த அன்னம் எப்படி அள்ள 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 குறையாமல் வந்ததோ அந்த மாதிரி இவர் செல்வத்தை வாரி வாரி வழங்க செல்வம் வந்துட்டே இருக்கு. அந்த குழந்தையும் அந்த மாதிரி வளர்ந்துட்டு வருது. ஒரு அந்த காலத்துலலாம் பார்த்தேன்னா 10-12 வயசு 13 வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவான். அந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணணும், குழந்தைக்கு அந்த கல்யாண வயசு வந்துடுது அப்படின்னு உடனே இவாளுக்கு பணம் காசு இருக்கான்றது கூட பார்க்கலையாம். யார்? இந்த மானக்கஞ்சார நாயனார். என்ன பார்த்தாலும் அந்த வரப்போகிற மாப்பிள்ளை சிவபக்தனாக இருக்க வேண்டும். ஒரு இப்போது இந்த காலத்தில் எத்தனை ஆண் குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்காமல் எவ்வளோ தங்கி போகிறா. பெண் குழந்தைகளும் அதே மாதிரி தான். இது டிமாண்ட் வேணும், அது டிமாண்ட் வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும்னு கேட்டு அந்த குழந்தைகளுடைய லைஃபே இந்த மாதிரி ஆகிடுறது. சிங்கிளாகவே இருக்கிற மாதிரி ஆகிட்டு வருது. காலத்தின் கட்டாயமா என்னன்னு தெரியல. அப்போ இவர் என்ன பண்ணுறார்? மானக்கஞ்சனார் சிவபக்தனா வேணும்ன்ற மாதிரி இவர் பார்க்குறார். ஜனக்கருக்கே அத்தனை யாகங்கள் பண்ணி அவ்வளவு ஒரு பக்தி ஸ்ரத்தையாக இருக்கக்கூடிய ஜனக்கருக்குமே என்ன தோணித்து, ஐயோ இந்த சிவதனுசை உடைக்கக்கூடிய ஒரு பிரேக் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக வரணுமேனு தவிச்சார் இல்லையா? அந்த மாதிரி இந்த அம்மா அப்பா பணம் காசு வேணும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த மானக்கஞ்சர நாயனார் சிவபக்தியை தான் பிரதானமாக பார்த்தார். என்ன ஆகுது அப்படின்னா, சுந்தரகாண்டத்தில் சொல்லுவாள், ஒரு லைன் வரும், பெண்களுக்கு அந்த ஏஜ் அட்டைன் பண்ணினதுலேருந்து தான் ஜாதகமே பார்க்கணும். தட் இஸ் அ செகண்ட் லைஃப் ஃபார் தெம்னு சொல்லுவாள். அதே மாதிரி ஆண்களுக்கு இந்த பிரம்மோபதேசம் பூணல் போடுறது தான் அவளுக்கு அதுலேருந்து தான் நம்ம ஜாதகம் கரெக்டாக கணிக்க முடியும். அதுதான் கரெக்டான ஒரு டைம் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுற போச்சே பெருமங்கலக்குடி அப்படிங்கிற ஊரில் இதே வேளாள குலத்தில் இதே ஒரு சேனாதிபதி பரம்பரையில் வரக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு சிவபக்தராக இருக்கக்கூடிய ஏயர்கோன் கலிகாமனார் அப்படிங்கிற ஒரு வரனை ஃபிக்ஸ் பண்ணுறார். இந்த அவரும் ஒரு சிறந்த சிவபக்தராக இருக்கார். அதுதானே க்ரைட்டீரியா இருந்தது மானக்கஞ்சார நாயனாருக்கு. ஸோ அந்த ஏயர்கோன் கலிகாமனார் அப்படிங்கிறவரும் அந்த பையனும் ரொம்ப சிவபக்தியில் மூழ்கியிருக்கான். 2 பேரும் பேசி முடிகிறா. கல்யாணம் ஓகே அப்படின்னு 2 வீட்டார்லேயும் திருமண தேதியை குறிச்சாச்சு. திருமண தேதியை குறிச்சாச்சு அப்படின்னா அதுக்குரிய ஏற்பாடுகள்லாம் கிராண்டாக
நடந்துட்டுருக்கு. இவர் என்ன பண்ணுறார், மணக்கஞ்சனார் கல்யாணம் நாளும் வந்தாச்சு. நாளைக்கு காலையில் கல்யாணம். ராத்திரி முழுக்க ப்ரே பண்ணுறார். அப்போது அந்த அந்த சிவ பூஜையில் அப்படி லயிச்சு அவர் உட்காண்டிருக்கார். விடிஞ்சா கல்யாணம், விடிஞ்சாச்சு. அப்போவும் அந்த சிவநிஷ்டையிலேருந்து அவர் வெளியிலேயே வரல. என்னடா அது மணி ஆகிட்டே இருக்கே, இவர் இப்படியே ப்ரே பண்ணிகிட்டே இருக்காரே அப்படின்னு உடனே ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாராம் சிவனடியார், சிவன் இவனை சோதிக்கணுமே, இவனுடைய பக்தி உலகத்துக்கு பிரபலப்படுத்தணுமே அப்படின்னு மனசில் நினச்சிட்டு ஒரு அடியார் வேஷத்தில் சிவபெருமான் எழுந்தருள்றார். என்ன நடக்கிறது நாளை தொடர்ந்து பார்க்கலாம்.